ஏங்க கட்சி ஆரம்பித்த உடனே எப்படிங்க சிஎம் ஆக முடியும்? அதாவது நம்ம மக்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, 2 சிம்பிளில் வந்து செட் ஆகிட்டாங்க. இவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா இப்போ கட்சி பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம், அதில் இடையில இக்கு போட்டு சேர்த்து தமிழக வெற்றி கழகம்னு அதுக்கப்புறம் அறிவித்தாங்க. இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு தெய்வ பிரவீன் தான் சொல்லணும். இனிமேல் சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளானாலும் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் பேசி அந்த உதவியை செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம கமல் சாரே வந்து அந்த பிக் பாஸில் என் சம்பளத்தில் 10 லட்ச ரூபா எடுத்துக்க சொல்லுங்க, நாளையிலேருந்து எல்லாருக்குமே சிக்கன் மட்டன். இது எந்த ஹீரோங்க சொல்லுவாங்க? பெரிய விஷயம். அவர் மாதிரிலாம் ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுங்க நீங்கள். சினிமாவை பற்றி பேசுவார், சினிமா டைரக்டர்களை பற்றி பேசுவார். ஆனால் எங்கேயுமே எந்த டைரக்டருமே வந்துட்டு சார்ன்னு தான் சொல்லுவார், மரியாதை குறைவெல்லாம் பேசுவார். எங்கே பேசினாலுமே சார்ன்னு தான் சொல்லுவார். இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் கால் மேலே காலை போட்டு ஒரு படம் நடித்து ஓடினால 2வது படத்தில் 0 குடிச்சிட்டு டைரக்டர் வந்தால் கூட மதிக்கிறது, மரியாதை கொடுக்கறது கிடையாது. பட் இந்த மீடியாஸ் தான், அது ஒரு சில மீடியாஸ், நான் எல்லா மீடியாஸ்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில மீடியாஸ் வந்து அவரை வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது அரசியல் பண்ணி இருக்கும், 100% அப்படி தான் இருக்கும். மீடியாவும் வந்து அவரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவர் என்னமோ தெரியல முன்னாடியே தூணு துப்பிட்டு போயிட்டார். வெல்கம் டு அவர் சேனல் டோஸ் ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு? மீசை ராஜேந்திரன் அண்ணா. வணக்கம்ண்ணே. வணக்கம் ரபிக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய சேனலில், டோஸ் ஹாய் சேனலில் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்க. ஓகேண்ணே, ஆரம்பிக்கிறது பேர்ல இருந்தா கேட்கணும்னு ஆரம்பிக்கிறேன். அது என்னன்னா மீசை ராஜேந்திரன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி கெட்டப் ராஜேந்திரன் ஒருத்தர் இருந்தார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மொட்டா ராஜேந்திரன். இப்போ என்னைய வந்து ராஜேந்திரன் டைட்டில் போட்டால் மொட்டா ராஜேந்திரனான்னு கேட்குறாங்க, கெட்டப் ராஜேந்திரன் கேட்குறாங்க. சரி, நமக்கு ஒரு தனித்தன்மை வேணுங்கிறதுக்காக அது மீசை ராஜேந்திரன் அப்படின்னு வச்சேன். இந்த மீசை ராஜேந்திரன் இது பிஃபோர் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஒரு 250 அபோவ் பண்ணிட்டேன். சீரியலில் வந்து ஆல் சேனலில் வந்துட்டு ஒரு 57 சீரியல் பண்ணியிருக்கேன். இதுலலாம் எனக்கு வந்துட்டு அந்த பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆகலை. எனக்கு இந்த மீசை ராஜேந்திரன் எங்கே ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, ஜெயிலர் வெர்சஸ் லியோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவுக்கு வந்து 37 வருஷம் ஆயிடுச்சு. பட் அதுலலாம் ரீச் ஆகலை, சினிமாவில் நடித்து ரீச் ஆகலை, சீரியலில் பண்ணி ரீச் ஆகலை. இந்த மீசை எடுக்கிறேன்னு சொன்னதில் வந்து ஹைலைட் ஆகிப்போச்சு. அது உங்களே வைரல் ஆகிப்போச்சு. அது உங்களை மாதிரி ஒரு சேனல் வந்து கேட்டாங்க, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் அதை ஃபேக்டை சொன்னேன், உண்மையை சொன்னேன். நம்ம எப்போவுமே வந்து வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய ஆளுங்க. ஏன்னா நாங்கள்லாம் திருநெல்வேலிக்காரங்க, கரெக்டாக பேசுவோம். அதை நான் உண்மையை சொன்னேங்க. ரஜினி சார் வேற, விஜய் சார் வேற, நீங்கள் அதை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் சொல்லி, அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னோன்னா, நம்ம ஒரு இதில் வந்துட்டு நான் மீசை எடுக்கிறேன் அப்படின்னு. அது பெரிய வைரல் ஆகிப்போச்சு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் மீசை ராஜேந்திரன் அப்படின்னு ஆகிப்போச்சு. சொன்னவங்கெல்லாம் மீசையை எடுத்துட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். நாம வந்து மீசையோடு இருக்கிறோம். இதில் தான் வந்து மீசை ராஜேந்திரன் வந்து பயங்கர பாப்புலர் ஆகிப்போச்சு. ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, விஜய் சார் மேலே அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. எனக்கு என்னங்க வாய்க்கா வரப்பு தகராறா, அண்ணன் தம்பி தகராறா, மாமா மச்சான் தகராறா, அதெல்லாம் ஒரு கோபமும் கிடையாது. நான் உண்மையை சொன்னேன். அதெல்லாம் வந்து பட் விஜய் சார் கூட நான் 7 படம் பண்ணியிருக்கிறேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து மதுரை பண்ணேன், அவர் கலெக்டராக வருவார். நாங்கள் அந்த பஸ் கம்பெனி முதலாளியாக நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்லேயே இப்போ ஆதி படம் பண்ணேன், திருப்பாச்சி பண்ணேன். திருப்பாச்சிலாம் செம சீன், அது அந்த ஆடு வெட்டுற சீனு. பேசாமல் ஊருக்கு வந்தமா போனமா இல்லாமல் வீணா எங்கள் ஊர் கோயில் சீத்திலையா தலையறனி, எங்கள் ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒன்று தான், 10 ஆடை வெட்டுறது ஒன்று தான், டே பிடிச்சி கிட்டுக்கடா. அதெல்லாம் பயங்கரமான பாப்புலரான அந்த டைலாக்கு சீனு.
அதுக்கப்புறம் வில்லு சுறா நிறைய பண்ணேன். அவர் கூட ஒரு 7 படம் நான் நடிச்சிருக்கிறேன். இல்லை நான் ஏன் கேட்டேன்னா லியோ டைம்லையும் சரி, இப்போ அந்த 2026 எலெக்ஷன் பற்றி பேசும்போதும் சரி, ஃபர்ஸ்ட் லியோக்கு மீசையை எடுத்துக்கிறேன்னு பெட்டு கட்டினீங்க, இப்போ எலெக்ஷனுக்கு பெட்டு கட்டுறீங்க. இல்லை எலெக்ஷனில் இதே மாதிரி உங்கள் யூடியூப்காரங்க தான் தீயை பொருத்தி போட்டுருந்தாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அவர் இப்போ கட்சி ஆரம்பித்த உடனே சிஎம் ஆயிடுவார்னு சொல்கிறாங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது அரசியல் வேறு, சினிமா வேறு. பார்க்க மாட்டார்னு சொல்கிறீங்களா? ஏங்க கட்சி ஆரம்பித்த உடனே எப்படிங்க சிஎம் ஆக முடியும்? அதாவது நம்ம மக்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, 2 சிம்பிளில் வந்து செட் ஆகிட்டாங்க. திமுக அதிமுக, உதயசூரியன் ரெட்டையில் செட் ஆகிட்டாங்க. ப்ளஸ் வந்து நம்ம அரசியல்வாதியோட மக்கள் வந்து கரப்டட் ஆகிட்டாங்க. இப்போ இவங்க வந்து ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி. இப்போ ஒரு தேர்தலில் நம்ம சாதாரணமாக நிற்கணும் அப்படின்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணணும். புரியுதுங்களா? ப்ளஸ் வந்து இவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னா இப்போ கட்சி பேரை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம். அதில் இடையில இக்கு போட்டு சேர்த்து தமிழக வெற்றி கழகம்னு அதுக்கப்புறம் அறிவித்தாங்க. நான் 2 வருஷம் சினிமாவில் நடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் தான் நான் வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா கேப்டனை நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் தலைவர் கேப்டன் கூட சினிமாவிலையும் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், அரசியலையும் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். கேப்டனுடைய குவாலிட்டி வேறு, விஜய் சாரோட குவாலிட்டி வேறு. ஏன்னா நம்ம வந்து கண்கூடாக பார்க்குறோம். ஏன்னா நான் வந்து விஜய் சார் கூட நடிச்சிருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், அவருடைய குவாலிட்டி வேறு, இவருடைய குவாலிட்டி வேறு. அவருடைய அணுகுமுறை வேறு, இவருடைய அணுகுமுறை வேறு. அவர் மக்களுக்காக செஞ்ச விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இவரும் செய்கிறாரு, நான் செய்யலாம் சொல்லலை. இன்னும் வந்து கட்சி ஆரம்பித்து அது கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இன்னும் இந்த மக்களுக்கு அவர் வந்து அவர் குரல் எழுப்புறாரா, போய் ஸ்பாட்டில் போய் நிற்கிறாரா? ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஓகே, கள்ளக்குறிச்சிக்கு போய் நின்னாரு, ரைட், ஓகே, சூப்பர். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மின்கட்டணம் உயர்வு வந்துச்சு. இதை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? அறிக்கை கொடுக்கணும். நேற்று ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி ஏதாவது பேசியிருந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டே பை டே வந்து நம்ம வந்து இப்போ மக்கள் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க யார் எது சொல்கிறா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க. பட் அவர் வந்து ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணுவார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஃப்ரெஷ் ஓட்டர்ஸை வச்சே நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு, கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 25% மேலே இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். எடுத்த உடனே நீங்கள் 25% எப்படி எடுக்க முடியும் உங்களால்? ஆனால் நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ அந்த 10th 12th பசங்களுக்கு கொடுத்த படம், பசங்கள்லேருந்து பெற்றவங்க வரைக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுகிறது, அடுத்த அண்ணா தான் அப்படிங்கிறது. இப்போ அவர் எங்கேயாவது போனார்னா அவர் கிடைக்கிற வரவேற்பு. இப்போ அந்த ஒரு ஆன்லைனில் ஒரு ஆப் விட்டுருந்தாங்க, கட்சியில் ஜாயின் பண்ணிக்கலாம், அத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல இது இருக்குல்ல. இல்லை 10 லட்சம் பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த ஆப்பை வந்து உங்களுக்கு தமிழ்நாடு மட்டுமா, அதையும் நீங்கள் யோசிக்கணும்ல. அந்த ஆப்பு தமிழ்நாடு மட்டும் இருந்ததா, இந்தியா வரைக்கும் இருந்ததா, இல்லை ஓவர்சீஸ் வரைக்கும் அந்த ஆப் இருந்ததா, நம்ம அதையும் பார்க்கணும்ல. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டே ஒருத்தர் சொன்னார், மலேசியாவிலேருந்து வந்தவர், நானும் அந்த ஆப்பில் ஜாயின் பண்ணேன், ஓகே ஆயிடுச்சு. அப்போ இதே மாதிரி நிறைய பேர் அதில் வந்து வெளிநாட்டுக்காரங்களும் ஜாயின் பண்ணியிருக்கலாம், வெளி ஸ்டேட்டுக்காரங்களும் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஒரே நாளில் 20 லட்சம் பேர் ஜாயின் பண்ணாங்க, 2வது நாள் 40 லட்சம் பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா ஓகே, அவங்க ஓட்டு போடுவாங்களா? அதையும் பார்க்கணும்ல நீங்கள். ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் சாரை விட மாஸ் வந்து ஹீரோ வந்து கேப்டனு கமல் சாரு. அவங்கெல்லாம் நம்ம வந்து வாக்கு வங்கி நம்ம வந்து கேப்டன் வந்து 8.33% தான் எடுத்தார். கமல் சார் வந்து அவர் லாஸ்ட்டாக அவர் அச்சீவ் பண்ணது 3 something தான். புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து அந்த பெர்சன்டேஜை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். விஜயகாந்த் சார் வந்து கூட இருந்து பார்க்குற அந்த பாக்கியம் உங்களுக்கு இருந்திருக்கு. நடிகராகவும் சரி, அரசியல்வாதியாகவும் சரி, எங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் கூட இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சார்? இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு தெய்வ பிரவீன் தான் சொல்லணும். இனிமேல் சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட மன்றத்தில் இருந்து இருக்கிறேன். ஒரு 32 வருஷமாக நான் மன்றத்தில் இருக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக பழகினது வந்து பார்த்திங்கன்னா 2005 இருந்து தான் நான் அவர் கூட க்ளோஸாக பழகினேன். அவர் நம்ம கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் இணைஞ்சு அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் நடிக்கக்கூடிய அத்தனை படங்கள்லையுமே எனக்கு வந்து ரெஃபர் பண்ணார். இல்லை பொதுவாகவே வந்து ஒரு நடிகர் வந்து அடுத்த நடிகருக்கு வந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் பண்ணாங்க. எம்ஜிஆர் சார் பண்ணார், சிவாஜி சார் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சான்சஸ் சொல்ல மாட்டாங்க, வாய்ப்புகள் சொல்ல மாட்டாங்க. பட் அதில் விதிவிலக்கு வந்து கேப்டன். ஏன்னா நான் திரு விக்ரமன் சார் படம் மரியாதை
நான் அதுக்கு முன்னாடி விக்ரமன் சார் படங்கள்லாம் வந்துட்டு வாய்ப்பு கேட்டு போயிருக்கிறேன், ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. பட் மரியாதையில் வந்து அவங்க ஆஃபீஸில் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அப்போ கேட்கனருக்கு அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு டைரக்டர். நான் ஒரு 3:30 போயிட்டேன். அப்புறம் 4 மணிக்கு கூப்பிட்டு விட்டாங்க, நான் போனேன். இதை திரு விக்ரமன் சார் அவர்களே சொன்னார், இது மாதிரி கேப்டன் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து வாய்ப்பு கொடுக்க ரெஃபர் பண்ணியிருக்காரு, வாய்ப்பு கொடுக்க சொன்னார். ஒரு 2 சீன் 3 சீன் தான் வரும், பட் நல்ல சீன். ஏன்னா கேப்டன் கஷ்டப்படுவார், அவருக்கு நான் பணம் கொடுப்பேன். ஸோ டிராக்டர் லோன் ஏதோ வாங்குறதுக்கு ஏதோ சம்திங் அந்த சீன், ஆமாம் அந்த சீனுக்கு வந்து நான் வந்து பணம் கொடுப்பேன். ஸோ இது வந்து அவர் விக்ரமன் சார் சொன்னார், இந்த மாதிரி கேப்டன் வந்து உங்களை ரெஃபர் பண்ணார், பட் உங்களை மட்டும் அவர் ரெஃபர் பண்ணல, ஸ்ரீமன் நடிகரையும் ரியாஸ் கான் நடிகரையும் அவர் ரெஃபர் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அந்த மனசு வந்து வரணும் பாருங்க. அது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து அந்த குவாலிட்டி இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லையோ தெரியாது. எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி சார் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஆஃப்டர் தட் யாரும் பண்ண மாதிரி எனக்கு வந்து தகவல் வரல, நம்ம வந்து கேள்விப்பட்டதும் இல்லை. பட் இதில் அவர் கிரேட்டு. ஸோ அதே மாதிரி அவரை தேடி ஒருத்தர் வந்தாங்கன்னா உதவின்னு கேட்டு வந்தால் செஞ்சிருவார் கேப்டனை பொறுத்த வரைக்கும். பட் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார், எங்கேயுமே யாருக்குமே சொல்லி காட்ட மாட்டார். அவரை நம்பி நம்ம போய் ஒரு உதவின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளானாலும் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் பேசி அந்த உதவியை செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம கமல் சாரே வந்து அந்த பிக் பாஸில் அந்த கேப்டன் அந்த டிசம்பர் 28 மறைஞ்சு அடுத்த வாரம் அந்த பிக் பாஸ் வரும்போது கமல் சாரே வந்து அதை சொல்கிறாரு, எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தால் கூட நாங்கள் வந்து கேப்டன்ட்ட அனுப்பிடுவோம், நாங்கள் கேர் ஆஃப் கேப்டன் தான் போட்டுக்குவோம். ஏன்னா அப்போ நாங்கள் என்ன உடனே அவர்கிட்ட அனுப்பிடுவோம், எங்ககிட்ட தேடி ஹெல்ப்பு கேட்டால் அவர்கிட்ட அனுப்பிடுவோம், அவர் அந்த உதவியை செஞ்சு முடிச்சுட்டு சாருக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கமல் சாரே வந்து சொல்லியிருக்காரு. பட் ரஜினி சாரும் நம்ம நிறையா அதில் பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா கோவப்படுவார், அந்த கோவத்துக்கு பின்னாடி நியாயம் இருக்கும், பட் அதே மாதிரி உதவிகள் நிறைய செய்வார். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த குவாலிட்டிலாம் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து மரியாதை கொடுக்கறது, சாப்பாடு போட்டு அழகு பார்க்கறது, அதெல்லாம் வந்துட்டு அவரே பரிமாறுவாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கிரேட்டுங்க. இப்போல்லாம் வந்து ஹீரோஸ்லாம் வந்து பிரேக் அப்படின்னா போயிடுவாங்க, பிரேக்குன்னா போயிடுவாங்க, கேரவன் போயிடுவாங்க, காஸ்டியூம் அவுத்து போட்டு அவங்க ஓன் காஸ்டியூமை போட்டு உட்காந்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களை தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு உண்டான சாப்பாடை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்மளும் பார்க்குறோம், நிறையா ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறோம், நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், அது கேரவனுக்குள்ளே போயிடுறாங்க. ஆமாம், இவர் பிரேக் அப்படின்னா அதே காஸ்டியூமில் சுற்றி வருவார், சாப்பாடு கீழே வரைக்கும் என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்ப்பார். சிக்கன் மட்டன் இல்லைன்னா ஏன் இல்லைன்னு மேனேஜருக்கு அடித்து கொதறிடுவார், வாங்கிட்டு வாம்பார். இன்னைக்கு இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்கு. ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரு கேப்டன் வந்து ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படத்தில் வந்து நாள் வந்து பூஜை போட்டு சைவ சாப்பாடு போடுறாங்க, 2வது நாளும் சைவ சாப்பாடு போடுறாங்க. இந்த தகவல் வந்து கேப்டன்கிட்ட போய் சொல்கிறாங்க. கேப்டன், என்ன கேப்டன் நீங்கள் நடிக்கிற படத்தில் சைவ சாப்பாடு அப்படின்னோடனே அவர் மேனேஜரை கூப்பிட்றாரு, என்னப்பா நேற்று ஏதோ பூஜை போட்டீங்க, ஒரு நாள் சைவ சாப்பாடு ஓகே, 2வது நாளும் இப்படி போடுறீங்களா? இல்லைங்க பட்ஜெட்டு டைரக்டர் சொன்னார், டைரக்டரும் அவர் தான், ப்ரொடியூசரும் அவர் தான் அந்த படத்துக்கு, ஒரு பெரிய இயக்குனர்னு வைங்களேன். அப்போது கேப்டன் சொல்கிறாரு, எத்தனை நாள் ஷூட்டிங்கு? 55-60 நாள் ஷூட்டிங்கு. 60 நாள் 2 நாள் விடுங்க, 58 நாளுக்கு எவ்வளோ ஆகும் சிக்கன் மட்டன் போட்டால்? கேப்டன் ஒரு 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா ஆகணும். என் சம்பளத்தில் 10 லட்ச ரூபா எடுத்துக்க சொல்லுங்கள். 10 லட்ச ரூபா என் சம்பளத்தில் 10 லட்ச ரூபா எடுத்துக்க சொல்லுங்கள். நாளையிலேருந்து எல்லாருக்குமே சிக்கன் மட்டன் போட்டாங்க. ஆமாங்க, இது எந்த ஹீரோங்க சொல்லுவாங்க? பெரிய விஷயம். அவர் மாதிரிலாம் ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுங்க நீங்கள். எல்லாம் தெய்வம் அவர்லாம். ஆக்சுவலாக தமிழ்நாடு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட பிரிவுக்கு அழுதுச்சுன்னா அவரோட பிரிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக கூடவே இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேதனை இன்னும் இருக்கும். கடைசி ஒரு சில வருடங்களில் அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் போன டைமில் பெரிய அளவோட புகைப்படங்களோ வீடியோ வெளில வரல, அவர் ரொம்ப ரேராக தான் வெளியே கொண்டு வந்தாங்க. நீங்கள் போய் அப்பப்போ பார்த்தீங்களா? நான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அக்டோபர் 2ஆம் தேதி அவரை வந்து க்ளோஸாக போய் பார்த்தேன். அக்டோபருக்கு அப்புறம் அக்டோபர் செப்டம்பர் கட்சி ஆஃபீஸ் செயற்குழு பொதுக்குழுக்கு வந்தார் செப்டம்பர் 14ஆம் தேதி. பட் நான் சந்தித்தது அக்டோபர் 2 அவர் வீட்டில் போய் பார்த்தேன்.
என் பையன் வந்து எம்பிபிஎஸ் ரஷ்யாவில் படித்தான். அப்போ ரஷ்யாவுக்கு போகும்போது கேப்டன்கிட்ட தான் போய் ஆசீர்வாதம். அப்போ கேப்டன் சொன்னார், ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ எங்கே வேணாலும் போய் படி, உன்னுடைய சர்வீஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். யாராவது காசு இல்லாமல் வந்து வைத்தியம் பார்த்தோம்னா செஞ்சிரு, காசுலாம் கேட்காத. கஷ்டப்பட்டவங்க வந்தாங்கன்னா காசு இல்லைன்னா கூட வந்து நீ மருத்துவம் செஞ்சிரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அப்போ என் பையன் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி ஜாயின் பண்ணுறது கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிது. அவன் வந்து அடுத்த நாள் ஜாயின் பண்ணணும். அப்போ 2ஆம் தேதி தலைவரை போய் பார்க்குறான். அப்போ என் பையன் சொன்னான், யாருக்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும் இல்லையோ, கேப்டன்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்கணும், சூப்பர் ஸ்டார்ட்டையும் பிளஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்னா. அன்றைக்கி மார்னிங் நான் வந்து சூப்பர் ஸ்டாரை போய் பார்த்து ஃபேமிலியாக போய் பார்த்தோம். அவர் பையனுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்தாரு. அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு கேப்டன் போய் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் போய் பார்க்குறேன். நான் அன்றைக்கி கடைசியாக க்ளோஸாக பார்த்தது அன்றைக்கி தான். அப்போலாம் நல்லா பேசிட்டு தான் இருந்தார். இல்லை, பேசலை. அவர் பேசலை. என் பையன் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாங்கும் போது பையன் தலையில் கையை வச்சார். பேச்சு வரல. அப்போ பேசலை. என் பையனுக்கு ஒரு 13,000 ஒரு சென்ட் கிஃப்ட் கொடுத்தாரு. அவர் எப்போதுமே ஒரு சென்ட் யூஸ் பண்ணுவார். ஒரு அந்த சென்ட் அங்கே வந்தாருன்னா இங்கே வாட வரும். அந்த ஒரு புது சென்ட் பாட்டில் என் பையனுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாரு. அன்றைக்கி தான் நான் வந்து அவர் கடைசியாக க்ளோஸாக பார்த்தது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 14. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம தலைவர்கிட்ட நம்ம வந்து நான்லாம் மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன். மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவார். அந்த மணிக்கணக்கில் பேசுகிறதுல வந்து அரசியல் வந்து 15 நிமிஷம் தான் பேசுவார். நான் வந்து அவரோட ரொம்ப ஜூனியரு. சினிமாவிலும் சரி அரசியலையும் சரி ரொம்ப ஜூனியரு. ஆனால் அவர் வந்து நம்மக்கிட்ட கலந்துக்குவார், பேசுவார். அதெல்லாம் நமக்கெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய 152 57 படங்கள் ஹீரோவாக நடித்தவர். நான் வந்து சின்ன சின்ன வேஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவை பற்றி பேசுவார், சினிமா டைரக்டரில் பற்றி பேசுவார். ஆனால் எங்கேயுமே எந்த டைரக்டருமே வந்துட்டு சார்ன்னு தான் சொல்லுவார். மரியாதை குறைவெல்லாம் பேசுவார். எங்கே பேசினாலுமே சார்ன்னு தான் சொல்லுவார். இன்ஃபேக்ட் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்கூடாக பார்த்தது, ராமநாராயணன் சார்கிட்ட ஃபோன் வருது. இவர் வந்து சேர்லேருந்து எந்திரிச்சு பேசுகிறாரு ஃபோனுக்கு. அதே மாதிரி ஒரு தடவை எஸ்ஐசி சார்கிட்ட இருந்து, இது ஆஃப்டர் தட் ரொம்ப நாள் கழிச்சு எஸ்ஐசி சார்கிட்ட இருந்து ஃபோன் வருது. சேரில் உட்காந்து வர எந்திரிச்சு, டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாரு. அவங்க பார்க்க போகிறதில்ல, நீங்கள் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா, படுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா, நின்றுட்டு இருக்கிறீங்களா, ஆனாலும் அந்த மரியாதை. ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் ஏற்றி விட்ட ஏணி. புரியுதுங்களா? இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் கால் மேலே காலை போட்டு ஒரு படம் நடித்து ஓடினால 2ஆவது படத்தில் 0 குடிச்சிட்டு டைரக்டர் வந்தால் கூட மதிக்கிறது, மரியாதை கொடுக்கறது கிடையாது. பட் இவர் வந்து அந்த மரியாதை கொடுத்தார். நம்ம அதை வந்து பார்க்குறோம். அதான் சொல்கிறேன், அந்த குவாலிட்டிலாம் வந்துட்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 37 வருஷம் நான் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறேன். அந்த குவாலிட்டி வந்து யாருக்குமே கிடையாது. ஸோ நம்ம அன்றைக்கி தான் நான் அவரை வந்து கடைசியாக வந்து க்ளோஸாக பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிசம்பர் 28 மார்னிங் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஏர்லியராக வந்து நியூஸ் வந்துடுச்சு. எனக்குலாம் வந்துட்டு ஒரு 6:30க்கெலாம் எனக்கு நியூஸ் வந்துடுச்சு. பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது 8:30க்கு மேலே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் தான் ஃபஸ்ட்டு அங்கே போனது. அவர் வீட்டுக்குள்ளே நான் போனது நான் தான். கடைசி வரையும் கூட இருந்தீங்க? நான் 2 நாளுக்கு கூட இருந்தேன். நான் 2 நாள் சாப்பிடல, 2 நாள் தூங்கலை. சரி, நம்ம ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு விலாசம் கொடுத்தவர் அவர் தான், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தது அவர் தான். ஏன்னா நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்கிறேன், ஒரு அரசியலில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் தலைவர் தான். நான் எப்போதுமே எங்கள் தலைவரை வந்து கையில் வச்சுருப்பேன். எப்போதுமே என் கூடயே இருப்பார் அவர். எனக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தது அவர் தான், சினிமாவிலையும் சரி அரசியல். ஏன்னா நிறைய பேர் அவருக்கு வந்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் நான் வந்து நல்லதோ கெட்டதோ அவர் கூடயே தான் இருந்தேன். இப்போவும் நான் அவங்க எப்படி கேப்டனுக்கு நம்ம உறுதுணையாக இருந்தோமோ அதே மாதிரி அவங்க விசுவாசமாக இருந்தோமோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். ஏன்னா சார், பணம் இன்னைக்கு வரும் போவோம் சார், பதவி இன்னைக்கு வரும் போவோம், மனுஷால் கிடைக்க மாட்டாங்க. மனிதர்கள் தான் முக்கியம். பார்த்தோம் அந்த டெத்லேயே மன்சூர் அலிகான்லேருந்து நிறைய பேர் வந்து கண்ணீரோட கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சது. அண்ட் யாரோட இறப்புக்கும் இவ்வளோ கூட்டம் கொண்டு வரல தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷம் கழிச்சு. நிச்சயமாக சார் அவ்வளவு செஞ்சுருக்கார் சார். கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு 1.5 கோடி லேடிஸுக்கு உதவி பண்ணியிருக்கார். 1.5 கோடி லேடிஸுக்கு. அதுவும் இல்லாமல் ஜென்ஸுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறார்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த நிறைய பிளாக் பண்ணிட்டாங்க, இங்கே வரக்கூடியவங்களை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டி உள்ளே வர்றது, ஆளுங்களை வர்றதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. டிராஃபிக்கு பிரச்சனைகள் பப்ளிக்குலாம் வருங்கிறதுனாலே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கூட்டம் அதிகமாக, இன்னும் கூட்டம் அதிகம் வந்திருக்கும் சார். இன்னொரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். திரு மு கருணாநிதி ஆகட்டும், திரு எம்ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும், அம்மையார் ஜெயலலிதா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைவாணர் அரங்கத்திலிருந்து கொண்டு போய் பீச்சில் வச்சாங்க. 1.5 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து, புரியுதுங்களா? அந்த 1.5 கிலோமீட்டர் தான். பட் இவர் அப்படி கிடையாது. தீவுத்திடல்லேருந்து இங்கே 11 கிலோமீட்டர். அந்த 11 கிலோமீட்டர் எவ்வளோ மக்கள் வந்தாங்க, எவ்வளோ கூட்டம், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அது உண்மையிலே வந்து இவருக்கு வந்து அது மிகச்சிறந்த சிறப்பு. இவர் ஆட்சிலையும் கிடையாது, அதிகாரத்திலையும் கிடையாது. அவங்களாவது ஆட்சியில் இருந்தவங்க, அதிகாரத்தில் இருந்தவங்க, அம்மையார் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், திரு எம்ஜிஆர் ஆகட்டும். பட் இவர் எந்த ஒரு ஆட்சியிலையுமே எந்த ஒரு அதிகாரத்திலுமே கிடையாது. அதுவும் கடந்த சில வருஷங்களாக ஆக்டிவாகவும் இல்லை. இன்னும் சினிமாவிலையும் ஆக்டிவாக இல்லை, அரசியல்லையும் ஆக்டிவாக இல்லை. அப்போ வந்து மக்கள் வந்து அவரை நிறைய நேசிச்சிருக்கிறாங்க. பட் இந்த மீடியாஸ் தான், அது ஒரு சில மீடியாஸ், நான் எல்லா மீடியாஸ்னு சொல்ல மாட்டேன், ஒரு சில மீடியாஸ் வந்து அவரை வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அரசியல் பின்னணியும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது அரசியல் பின்னணி இருக்கும், 100% அப்படி தான் இருக்கும். மீடியாவும் வந்து அவரை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவர் என்னமோ தெரியல, முன்னாடியே தூணு துப்பிட்டு போயிட்டார். மீடியாவில் வந்து ஒரு இதை நீ போய் கேட்க முடியுமா, போக முடியுமான்னு சொல்லி துப்பிட்டு போயிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து மீடியாக்காரங்களுக்கு ஒரு கோவம். யாருமே நம்மளை வந்து பேசலையே. மீடியாக்காரங்க வந்து பத்திரிக்கைங்கிறது 4வது தூணு. நீங்கள் எது வந்து நியாயமோ அதை சொல்லணும். சும்மா ஆளுங்கட்சிக்கு எப்போ பார்த்தாலும் ஜாலரா அடிச்சுக்கிட்டு அவன் விளம்பரம் கொடுக்குறாங்க, அவங்களோட பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நீ நியாயமாக இருங்க, டிரான்ஸ்பரண்டாக இருங்க, தெளிவாக இருங்க. அதனால தான் என்னமோ அவர் வந்து அந்த மாதிரி தூணு துப்பிட்டு போயிட்டார். ஸோ இன்றைக்கி அதே ஊடகம் வந்து இன்றைக்கி வந்து இவர் மாதிரி ஒரு ஆள் உண்டா அப்படின்னு இன்றைக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கூட இருக்கிறவங்க. நீங்கள் அதான் ஒருத்தருடைய அருமை வந்து இருக்கும்போது தெரியாது, இல்லாத போது தெரியும். இன்றைக்கி எல்லா மீடியாவிலும், எல்லா சோஷியல் மீடியாவிலும் அவர் இப்படி பேசினார், அவர் இதை செஞ்சார், இதை செஞ்சார்னு. அப்போ ஏன் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து யாருக்கு, அப்போ யாரோடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அவரை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணீங்க? புரியுதுங்களா? அதனால் வந்து பத்திரிகை, டிவி, மீடியா வந்து டிரான்ஸ்பரண்டாக இருங்க, ஒயிட்டாக இருங்க, நியாயமாக இருங்க, 4வது தூணாக இருங்க, அவ்வளோதான்.